சிவாய நம. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சித்த குருமார்களே, சித்த குரு சுவாமியே சரணம் சரணம் சரணம். சிவஸ்ரீ படே சாஹிப். எத்தனையோ மகான்கள் இம்மண்ணில் அவதரித்து மக்களின் நலன் ஒன்றையே தமது குறிக்கோளாக கொண்டு உழைத்திருக்கின்றனர். தம்மை நாடி வரும் பக்தர்களின் வல்வினைகளை போக்கி நோய் தீர்த்து வாழ்வு சிறக்க வழி செய்திருக்கின்றனர். அப்படிப்பட்ட மகான்களில் ஒருவர் சிவஸ்ரீ படே சாஹிப். அப்படிப்பட்ட மகான்களில் ஒருவர் சிவஸ்ரீ படே சாஹிப். இந்த மகான் எங்கு எப்போது தோன்றினார் என்பது குறித்து சரிவர தெரியவில்லை. ஆனால் இமயம் உள்ளிட்ட இந்தியாவின் பல இடங்களிலும் தவம் செய்து பின் தமிழகத்திற்கு வந்து வாழ்க்கை நடத்தியவர் என்பது அவர் தம் வரலாற்றின் மூலம் தெரிய வருகிறது. பிறப்பால் இஸ்லாமியரான இம்மகானின் புனித வரலாறு மதம் கடந்து மனிதம் போற்றும் ஒன்று. முதலில் தமிழகத்தின் வடப்பகுதியில் சில காலம் வசித்தவர். பின்னர் புதுச்சேரி அடுத்த திருக்கனூரில் வசிக்க தொடங்கினார். பின்னர் விழுப்புரத்தை அடுத்த கண்டமங்கலம் அருகே உள்ள சின்ன பாபு சமுத்திரம் என்ற பகுதியை தமது இருப்பிடமாக அமைத்துக் கொண்டார். நடுத்தர உயரம், சிவந்த நிறம், தலையில் ஒரு குல்லா, இடுப்பில் காவி நிறத்தில் அரையாடை, அருள் பொங்கும் முகம், கருணை ததும்பி வழியும் விழிகள், சதா ஏதாவது ஒரு மந்திரத்தை முணுமுணுக்கும் இதழ்கள், சதா ஏதாவது ஒரு மந்திரத்தை முணுமுணுக்கும் இதழ்கள் என அவரது தோற்றம் மக்களுக்கு வியப்பை தந்தது. இந்த மகான் யாரிடம் எதையும் பேச மாட்டார். அவரது விழி நோக்கமே அவரை நாடி வருவதற்கு அருமருந்தாய் இருந்து வந்தது. தம்மை நாடி வருவர்களின் நோய் நொடிகளை தீர்ப்பதில் தண்ணீர் அகற்றி விளங்கினார். விபூதி கொடுத்தே பலரது வியாதிகளை குணமாக்கினார். மகான்களாகவும் சித்த புருஷர்களாகவும் விளங்குபவர் ஜாதி மத இன பேதங்களை கடந்தவர்கள். அவர்களுக்கு எல்லா இனம் ஒன்றே, எல்லா மதமும் ஒன்றே. அவர்களை பொறுத்தவரை மக்கள் அனைவரும் மனிதர்கள், அவ்வளவுதான். அவர்களை பொறுத்தவரை மக்கள் அனைவரும் மனிதர்கள், அவ்வளவுதான். அதற்கு மேல் அவர்கள் எந்த விதமான வேறுபாடுகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை. மகான் சிவஸ்ரீ படே சாஹிப் அவ்வாறே. அவருக்கு அல்லாவும் ஒன்றே, சிவனும் ஒன்றே. அல்லாவும் ஒன்றே, சிவனும் ஒன்றே. சின்ன பாபு சமுத்திரத்தில் இருக்கும் மகான் அவ்வப்போது அருகில் உள்ள திருக்கனூருக்கு செல்வார். சமயங்கள் ரெட்டியார் குப்பம் என்னும் ஊரில் தங்குவார். சில சமயம் பண்ணக்குப்பத்தில் இருப்பார். சில சமயங்களில் புதுச்சேரிக்கு செல்வார். இப்படி அடிக்கடி தம்மிடம் இருப்பிடங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். சமயங்களில் மகான் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது கூட யாருக்கும் தெரியாது. திருக்கனூரில் இந்த சித்தர் இருக்க மாட்டார். சின்ன பாபு சமுத்திரத்திலும் இருக்க மாட்டார். யாரும் அறிய முடியாமல் ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளேயோ அல்லது தண்ணீருக்குள் தப்பு செய்து கொண்டிருப்பார். ஒரே சமயத்தில் பல்வேறு இடங்களில் பல நபர்களுக்கு இந்த சித்தர் காட்சி அளித்துள்ளார். அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து பேசிக் கொள்ளும் போதுதான் சித்தர் செய்த திருவிளையாடுகளை பற்றி தெரிய வரும். இவ்வாறு அஷ்டம சித்தி போன்ற பல்வேறு சித்துக்களை இவர் கைவர பெற்றிருந்தார். அது மட்டுமல்ல, நவகண்ட யோகம் எனப்படும் உடலை 9 துண்டுகளாக பிரித்து பின்னர் மீண்டும் ஒருங்கே இணைக்கும் சித்து விளையாட்டிலும் இவர் தேர்ந்தவராக இருந்தார். சின்ன பாபு சமுத்திரத்தில் மரங்கள் சூழ்ந்த அடர்த்தியான பகுதி. அந்த சித்தர் அந்த பெரிய ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருப்பார். அருகில் ஒரு மண் கலையமும் சிறுபானை மற்றும் கொட்டாக்குச்சிகளும் இருக்கும். அதில் சில பச்சிலைகளும் புனித நீரும் இருக்கும். தம்மை நாடி குறைகளை விழிகளை மூடிய வண்ணம் செவிமடுத்து கேட்பார். சிலர் அருகே உள்ள பனைமரத்தை அப்பிரதமாக சுற்றி வரும்படி ஜாடை காட்டுவார். அவ்வாறு அவர்கள் சுற்றி வந்ததும் அவர்களது கண்களையே கூர்ந்து பார்ப்பார். சிலர் இவரது கருணை விழிகளின் தீச்சனையும் தாங்காமல் மயங்கி விழுவார். சிறிது நேரத்தில் விழித்திருந்ததும் தமது நோய் முற்றிலுமாக நீங்கிவிட்டது அறிந்து சித்தரை வணங்கி மகிழ்வார். தமது நோய் முற்றிலுமாக நீங்கி விட்டதை அறிந்து சித்தரை வணங்கி மகிழ்வார். சிலர் சித்தரை வணங்கி விபூதி பிரசாதம் பெற்று பூசிக்கொண்டதுமே தமது வியாதிகள் தீர்ந்து விட்டதை உணர்ந்து சித்தரை தொழுவார். சிலருக்கு மகான் தமது கையால் ஒரு சிறு கொட்டாங்குச்சியில் புனித நீரை அடிப்பார். அதை அருந்திடுமே அவர்கள் பீடித்திருந்த நோய்கள் விலகிவிடும், குறைகள் அகன்றுவிடும். மற்றும் சிலருக்கு தமது கையால் தொட்டு ஆசிர்வதிப்பார். நோய் தாக்கப்பட்ட இடத்தில் கட்டை விரலை வைத்து சிறிது நேரம் அழுத்துவார். சிறிது நேரத்தில் அதுவரை தம்மை தீண்டியிருந்த நோய்கள் விலகி இருப்பதை அவர்கள் உணர்ந்து சித்தரை நன்றி பெருக்குடன் வணங்குவர்.
சிலருக்கு தாம் இமயமலை காடுகளை சுற்றி திரிந்த போது கண்டறிந்த பச்சிலைகளை அழித்து நோய் தீர்ப்பார். இவ்வாறு பலதரப்பட்ட மக்களின் நோய்களை நீக்கும் ஒரு மகா சித்த புருஷராக அருமருந்தாக மகான் சிவா ஸ்ரீ படே சாஹிப் விளங்கி வந்தார். சாஹிப் என்றால் உயர்ந்தவர் என்பது பொருள். சாஹிப் என்றால் உயர்ந்தவர் என்று பொருள். படே என்றால் பெரிய என்பது பொருள். படே என்றால் பெரியதென்று பொருள். அதற்கேற்றவாறு மிக பெரிய சித்த யோகியாக நவ புருஷராக விளங்கி வந்தவர் சிவஸ்ரீ படே சாஹிப். சிவஸ்ரீ என்னும் அடமொழிக்கேற்ப இமயமலையில் தாம் தவம் செய்து கொண்டிருந்த காலத்தில் பல ஆண்டுகளாக பல அடிகள் ஆழத்தில் உளிப்படாத சுனிஷ்டதாரியம் எனும் கல்லை தனது ஆழ்நிலை தியானத்தின் மூலம் கண்டறிந்தார். அதாவது சுனிஷ்டதாரியம் என்னும் கல்லை தனது ஆழ்நிலை தியானத்தின் மூலம் கண்டறிந்தார். பின்னர் அதை இறை அருளால் வெளிக்கொணர்ந்து அழகிய லிங்கமாக உருவாக்கி தம்மை நாடி வரும் மக்கள் வழிபடுவதற்காக தாம் வசித்த இடத்திற்கு அருகிலேயே சிவ ஆலயமாக பிரதிஷ்டை செய்தார். ஒரு இஸ்லாமியர் கட்டிய சிவன் கோயில் என்ற பெருமை இந்த ஆலயத்திற்கு உண்டு. ஒரு இஸ்லாமியர் கட்டிய சிவன் கோயில் என்ற பெருமை இந்த ஆலயத்திற்கு உண்டு. இது மட்டுமில்லாமல் படே சாஹிப் செய்த பல அற்புதங்கள் இந்நிகழ்ச்சியின் மூலம் காணலாம். இந்த சித்தர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். ஒருமுறை கட்டிலோடு ஒரு சிறுவனை 4 அன்பர்கள் வேக வேகமாக தூக்கி கொண்டு வந்தனர். சித்தரின் அருகே வந்ததும் கட்டிலை இறக்க முற்பட்டனர். அவ்வளவுதான், சித்தர் மிகவும் சினம் கொண்டு அருகில் உள்ள கம்பை எடுத்து வந்தவர்களை விரட்டத் தொடங்கினார். அவர்களும் பயந்து போய் சித்தரின் சீற்றத்திற்கு என்ன காரணம் என்பது புரியாமல் கட்டிலை அப்படியே போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர். கட்டிலில் படித்திருந்த சிறுவனும் பயந்து மிரண்டு போய் சித்தரிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள எழுந்து வேகமாக ஓட ஆரம்பித்தான். சித்தரும் வேகமாக அவனை துரத்தினார். அவனும் வேகமாக ஓடினான். உடனே சித்தர் அமைதியாக அருகில் உள்ள மரத்தடியில் அமர்ந்து விட்டார். சித்தர் ஏன் இப்படி செய்தார் என்று புரியாமல் ஓடிக்கொண்டே திரும்பி பார்த்த பக்தர்கள் தங்களை தொடர்ந்து கட்டிலில் தூக்கி வரப்பட்ட சிறுவனும் ஓடி வருவது கண்டு வியப்புற்றனர், மகிழ்ச்சியடைந்தனர். காரணம், பிறந்தது முதல் இதுவரை நடக்கவே நடக்காத கால்கள் உடைய செயல் இழந்த சிறுவன் அவன். பிறந்தது முதல் இதுவரை நடக்கவே நடக்காத கால்களுடைய செயல் இழந்த சிறுவன் அவன். அவனை குணப்படுத்தவே அவர்கள் மகானிடம் தூக்கி கொண்டு வந்தனர். தங்களிடம் கோபப்படுவது போல நடித்து சிறுவனின் குறையை போக்கிய மகானின் கால்களில் விழுந்து அனைவரும் வணங்கினர். சித்தரோ எதுவும் அறியாதவர் போல எங்கேயோ பார்த்தபடி மௌனமாக வீட்டிருந்தார். ஒருமுறை சித்தர் ரெட்டியார் என்ற பக்தரின் குடிலில் தங்கியிருந்தார். அப்போது அவரது வயலுக்கு சில திருடர்கள் நுழைந்தனர். நெற்கதிர்கள் அருகே குவியலாக குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை கட்டாக கட்டி வண்டியில் ஏற்றி செல்ல முயன்றனர். திருடர்கள் புறப்படும் சமயம் திடீரென்று அவர்கள் முன்னே சித்தர் தோன்றினார். திருடர்களால் கை கால்களை அசைக்க கூட முடியவில்லை. அப்படியே ஸ்டாப்தி போய் நின்று விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் சித்தரின் திருவுருவம் சிறிது சிறிதாக பெரியதாகி பிரம்மாண்டமாய் விஸ்வரூபம் எடுத்து நின்றதை பார்த்த திருடர்கள் பயந்து போய் அப்படியே மயக்கமடைந்து விழுந்து விட்டனர். சிறிது நேரம் கழித்து அவர்கள் எழுந்து பார்த்த போது சித்தர் தன் பழைய ரூபத்தில் மரத்தடியில் அமர்ந்திருந்தார். திருடர்கள் அவரை வணங்கி மன்னிப்பு கோரியதுடன் தங்கள் திருட்டு தொழிலை விட்டு விடுவதாகவும் வாக்களித்தனர். சித்தரும் அவர்களை மன்னித்து ஆசிர்வதித்தார். இவ்வாறு பல அற்புதங்களை நிகழ்த்தி மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் புரிந்த மகான் மண்ணுலகில் இனி ஸ்தூல உடனுடன் பணியாற்றுவதை விட சூட்சும உடலில் பணி செய்வதே சிறந்தது என திருவுளம் கொண்டார். கிபி 1868 பிப்ரவரி 12 செவ்வாய்க்கிழமை அன்று அருகில் உள்ள மரத்தடியில் விளையாடி கொண்டிருந்த சில குழந்தைகளை அழைத்தார் சித்தர். அவரது கைகளில் சிறிது மணலை கொடுத்தார். அருகில் உள்ள பெரிய குழியில் போட்டு அமர்ந்து கொண்டார். அருகே இருந்த மணற்குவிலை கொண்டு மூடுமாறு செய்கை செய்தார். குழந்தைகளும் தாத்தா ஏதோ ஒரு விளையாட்டு காண்பிக்க போகிறார் என்று நினைத்து மணலை கொட்டி சித்தர் அமர்ந்திருந்த குழியை மூடினர். வெகு நேரமாகியும் அவர் வரவில்லை. பயந்து போன குழந்தைகள் அழ ஆரம்பித்தன. அப்போது குழியிலிருந்து சித்தரின் வலது கரம் மட்டும் வெளிப்பட்டது. அதில் நிறைய மிட்டாய்கள் இருந்தன. அவற்றை எடுத்துக்கொண்ட குழந்தைகள் ஊருக்கு சென்று பெரியவர்களிடம் விஷயத்தை கூறினர். அவர்கள் வந்து பார்த்து சித்தர் ஜீவசமாதி அடைந்து விட்டதை உணர்ந்து வணங்கினர். பின்னர்
பம்பாய் சாமிகள் வந்து பக்தராலும் மற்ற சீடர்கள் முயற்சியாலும் சித்தருக்கு சமாதி ஆலயம் எழுப்பப்பட்டது. சித்தரின் புகழ்பெற்ற இச்சமாதி ஆலயம் விழுப்புரம் பாண்டிச்சேரி சாலையின் கண்டமங்கலம் வழி, அதாவது சின்னபாபு சமுத்திரம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. பேருந்து செல்பவர்கள் கண்டமங்கலத்தில் இறங்கி அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சின்னபாபு சமுத்திரத்தை அடையலாம். குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே சின்னபாபு சமுத்திரத்துக்கு பேருந்துகள் செல்லும். அதனால் கண்டமங்கலத்திலிருந்து ஆட்டோவில் செல்லலாம். இந்த ஜீவசமாதியை செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிறு அன்று தரிசித்து நீர்மோர், பானகம், அன்னதானம் விநியோகம் செய்து ஏராளமான பலன் அடைந்துள்ளனர். வியாழக்கிழமை தோறும் இந்து, இஸ்லாமிய மக்கள் இங்கே திரளாக வந்து வழிபடுகின்றனர். மனநோய், செய்வினை, ஏவல் கோளாறுகள், கண்ணேறு போன்றவை நீங்கும் ஸ்தலமாக இது விளங்குகிறது. இங்கே சைவ முறைப்படி திருநீறு கொடுத்தும், வைமன முறைப்படி துளசி நீர் தீர்த்தம் அழித்தும், இஸ்லாமிய முறைப்படி மயில் இறகு கொண்டும் ஓதி சந்தனம் அளித்தும் என சர்வ சமய வழிபாட்டும் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்தை அப்பிரதட்சணமாக சுற்றி வர வேண்டும். இதே போன்று இங்குள்ள மகிழ மரத்தையும் பிரதட்சணமாக சுற்றி வர வேண்டும். இங்கும் தீபமேற்று வழிபடுதல் சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. முறைப்படி அனுமதி பெற்று சித்தரின் இந்த ஜீவசமாதி ஆலயத்தில் இரவில் தங்கி தங்கள் தீவினைகளை தீர்த்துக்கொள் செல்கின்றனர் எண்ணற்றோர். ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் சிவ ஸ்ரீ மகான் படே சாஹிப் குரு பூஜை விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஜீவசமாதி ஆலயம் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. நாமும் ஒருமுறை ஜீவசமாதி ஆலயத்திற்கு சென்று சித்தரின் நல்லருள் பெற்று திரும்பலாமே. திருச்சிற்றம்பலம்.